அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற ஒரு கருத்தை கரூர் எம்பி ஜோதிமணி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா மீண்டும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ ஜோதிமணி தரப்பிலிருந்து மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டும்? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி தேர்வில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எம்பி ஜோதிமணி தற்பொழுது பதிவிட்டுள்ளார். அவர் பதிவிட்டுள்ள அந்த எக்ஸ் பதிவில் வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதியினுடைய தேர்வுகள் என்பது இருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இந்த ஒரு தொகுதி தேர்வு என்பது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது எனவும் காங்கிரஸ் கட்சியினுடைய நலம் முழுமையாக சமரசம் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்கும் நபர்களுடைய எந்த ஒரு கருத்துக்களையும் அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் ஒரு துருமை கூட கிள்ளி போடாத சிலரால் இந்த கட்சியை முழுமையாக விற்க பார்க்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளது தற்பொழுது பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாகவும் இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டார். பொறுப்பாளர்கள் மாநில தலைவர்கள் மட்டும் கட்சி அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உணர்வும் உழைப்புமே கட்சியினுடைய முக்கியத்துவம் என்பதையும் அவர் அதில் பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வேட்பாளர் தேர்வு பணிகள் தற்பொழுது இறுதியாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் எம்பி பதிவிட்டுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.